சனியும் ராகுவும் லேசி பிளானட்ஸ் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவே ராசியில உட்காந்துருக்குன்றபோது, சரி பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போமே. இப்பயேவா செய்யணும். அப்படின்ற ஒரு மனச்சோர்வ குடுத்து, உடல் சோர்வ குடுத்து, காரிய தடைகள குடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இது நாள் வரைக்கும். இனிமே அப்படி இருக்க போறதில்ல. காரணம் என்னன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரியஸ்தானம், வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம், உங்கள் ஆசை விருப்பங்கள்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் வந்து நெருப்பு மாரி. உங்கள சுண்டி வேலை வாங்கிரும். நம்ம எண்ணங்கள் இருந்தாலும், செய்யணுன்ற எண்ணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம வந்து காலதாமதம் இல்லாம, அ உடனுக்குடனே வேலைய செஞ்சு முடிக்கணும்னு எல்லாம் நெனைப்போம். ஆனா, இந்த ராகு இருக்கிறதுனால செய்ய விடாது இல்லையா? அந்த ராகுவுடைய தன்மைய தடுத்து, உங்கள சுறுசுறுப்பா இயங்க வைக்கிற நிலைக்கு செவ்வாய் வந்துட்டாரு. செவ்வாய் உங்க மைண்ட் சொல்லிட்டே இருக்கும். மொத அந்த வேலைய முடி, அந்த வேலைய முடி, வேலைய முடின்னு சொல்லிட்டே இருக்கும். ஏன்னா மேச ராசின்றது தலைப்பகுதி. அங்க வந்து உட்கார்ந்திருக்க செவ்வாய் வந்து பொறுப்புகள சொல்லக்கூடியவர். பொறுப்புகள வந்து வச்சுக்கிட்டு நீ எப்படி சும்மா இருக்கலாம்? வேலை செய்யுங்க, வேலை செய்யுங்கன்னு உங்கள வந்து பிரஷர் பண்ணி வேலைய செய்ய வச்சுருவாரு. அதனாலேயே உங்களுக்கு பல நல்லது நடக்க போகுது. அது ஒரு சிறப்பு. செவ்வாயால இப்படி ஒரு சிறப்பான யோகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, செவ்வாய் வந்து உங்க தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். இந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து அவர் மேஷ